அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு கையெழுத்து இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகவிருக்கிறது. கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை அதிமுக இறுதி செய்கிறது. புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அதிமுக தலைமை அலுவலகம் வந்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்படவிருப்பதாக கூறப்படும் நிலையில் அதுவும் இன்று மாலை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், தற்போது அதிமுக தன்னுடைய கூட்டணி ஒப்பந்த கையெழுத்து இடவிருக்கிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? விரிவா சொல்லலாம். லாவணியா, இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு கையெழுத்து ஆக இருக்கிறது. அதோடு தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து இந்த மக்களவை தேர்தலை சந்திக்கிறது. அந்த கட்சிக்கு 5 இடங்களை ஒதுக்கீடு செய்து இந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 இடங்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய செய்தியா இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல அதிமுகவுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அக்கட்சியுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட இருக்கிறார். மிகவும் எதிர்பார்த்திருந்த தேர்தல் அறிக்கை வரும் 22ஆம் தேதி வெளியிடவும் அதிமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம், அதே போல SDPI, புரட்சி பாரதம், அதே போல தேமுதிக ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கீடு என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து இந்த முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார். தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இன்றைக்கு திமுக வெளியிடக்கூடிய அதே நிலையில அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறாங்க. 22ஆம் தேதி வெளியிடவும் அவங்க திட்டம் வைத்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். தகவல்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.